டிவி கேக் டிஎம்கே கட்சி விஜய் அவங்களுக்கு திமுகவுக்கு டிவி கேட்குறோம். நமக்கு டிஎம்கே தான். ஆதரவு டிஎம்கே தான் சார். டிவிகே தான். உதயசன் டிஎம்கே தானே. டிஎம்கே போடுவோம். எடப்பாடி திமுக தான் போடலான்னு இருக்கிறேன். விஜய்க்கு போடலான்னு இருக்கு. திமுக ஆட்சியே அருமையா இருக்குது, இதுக்கே போடலாமே. எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து டிஎம்கே டிவிகே தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். அது விஜய்க்கு. விஜய்க்கு தாங்கண்ணா. திராவிட முன்னேற்ற கழகம். ரெட்டலைக்கு. நாங்க ரெட்டலை டிவி கேட்க விஜய்க்கு தானே போடுவோம். உதயசூரியன் எங்களுக்கு டிஎம்கே. விஜய்க்கு தான் போடுவாங்க. ஆரம்பத்துல டிஎம்கே இருக்கிறாங்க. விஜய் எப்பயுமே அம்மாவுக்கு தாங்கண்ணா. ஓட்டு போட்டதுல இருந்து அம்மாவுக்கு தாங்க. திமுக டிவிக்கு போடலாம். ரெட்டலைக்கு நாங்க ரெட்டலைக்கு தான் வாக்களிப்போம். நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டத்தை போடுவோம். ஏடிஎம்கே. நாங்க ரெட்டலைக்கு தாங்க. நாங்க எடப்பாடிக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோங்க. ஏடிஎம்கே தான் போடுவோம். நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம். டிஎம்கே தாங்க எப்பவுமே. ஸ்டாலின் போடலான்னு இருக்கிறேன். ஸ்டாலின் சார். நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸ்டாலின் போடுவோம். காரணம் என்னன்னா அவர் இப்பதான் புதுசான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் இன்னும் தொடரணும்னு நான் வந்து விரும்புறேன். டிஎம்கேக்கு ஓட்டு போடலான்னு. புதுசா வராரு, ஸோ அதனால நான் ஓட்டு போட்டு பார்க்கலாமே. அவர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. குறிப்பா பள்ளி மாணவர் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி பல திட்டங்களை நம்ம தலைவர் தீட்டிட்டு இருக்கிறாரு. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் திட்டங்களை நல்ல திட்டங்களை எல்லாம் உருவாக்குவாருங்கிற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு போட்டா அவரு மக்களுக்கு வந்து நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அவர் வந்தா எதுவும் மாற்றம் எது இருக்கான்னு பார்ப்போம். அதனால டிவி கேக் தான். எனக்கு டிஎம்கே பிடிச்சிருக்கு, அதனால டிஎம்கே தான் ஆதரவு. விஜய் வந்தா நல்லது செய்வாருன்னு தான் ஆரம்பத்துல இருந்து ரெட்டலைக்கே போட்டிருக்கோம். அதனால ரெட்டலைக்கே போட்டுக்கிறது. இருக்கிறதுக்கு அவருக்கு பரவாயில்ல. நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரெட்டலை தாங்க, அதனால ரெட்டலை தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாருமே வந்துட்டாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி. எதனாலன்னா எப்படி சொல்றது, ஏன்னா இது வரைக்குமே யாருக்குமே எப்பவுமே நாங்க எங்க ஃபேமிலி ஃபுல்லா நாங்க இந்த கட்சிக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து மாறுறோம். அது அவங்க விருப்பம் தாங்க, அவங்க விருப்பங்க, அது வெளியே சொல்ல முடியாது இல்லைங்க. எனக்கு பேரு சரஸ்வதி. அவர் நல்லது எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. மகளிர்கள் இருந்து எல்லா இதுக்கும் கொடுத்துருக்கிறாரு. புதுசா வர்றதே ஆட்சி செஞ்சு பார்த்தாருன்னா ஏதாவது வித்தியாசம் கிடைக்குமா? நல்ல இலவச பஸ் விட்டுருக்குறாங்க. இந்த தடவை அவங்க ஆட்சி நல்லா இருக்குங்க, அதனால டிஎம்கே தாங்க. இல்ல அவர் சொன்னது தானே, பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க, எல்லா சலுகையும் கொடுத்துருக்காங்கன்னா. அதனால பாப்பாவுக்கு இப்போ லேப்டாப், சைக்கிள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால எங்க ஆதரவு அவங்களுக்கு தானே. அவர் நல்லா செய்கிறாருங்க. ஜேகே எதாக இருந்தாலும் எந்த நேரம் நைட் 1 மணிக்கு கூப்பிட்டா ஒடியாருவாருங்க. அதனால எல்லாருமே கிட்டத்தட்ட 90% அங்கே தாங்க எல்லாமே நல்லா செய்கிறாருங்க. 3 டைம் கவுன்சிலராக இருந்தாருங்க, 3 டைம் நல்லா பண்ணாருங்க. இப்போ இந்த 5 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்காருங்க. இப்பவும் யார் போனாலும் வீட்டுக்கே வருவாருங்க, ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வருவார். அதனால் எல்லாத்துக்கும் அவரை தான் பிடிக்குதுங்க. எப்பவுமே ரெட்டலை தானுங்க. அவர் ஜெயக்குமார் நல்லா செய்கிறாருங்க. கொரோனா டைம்ல எங்களுக்கு நிறைய கொடுத்து உதவுனாருங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கிறாருங்க. அதனால எங்களுக்கு பிடிக்குதுங்க. அதனால ரெட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்க. அவரோட வேலையெல்லாம் கரெக்டா இருக்குங்க, தெளிவான பண்றாரு எல்லாமே ஊருக்கு. நல்லா இருக்குங்க அவரோடது. அவர் வந்து ஏழை மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யறாரு. இவங்க வந்து செய்யறாங்க, என்னன்னு சொல்ல, ஏழை மக்களுக்குன்னு எதுவும் செய்யறது இல்லை. மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் சேர்த்தாங்கன்னா ஒன்றும் செய்யறது இல்லை. அதனால நாங்கள் எப்பவுமே ஏடிஎம்கே தான், குடும்பமே பூரா ஏடிஎம்கே தான். ஆமாங்க, அவர் எதுவுமே செய்யறது இல்லை. நாங்கள் அதனால ஏடிஎம்கே தாங்க எப்பவுமே. அவனாசி தீக்கியோட தந்த நாயகன் எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நல்ல முறையாக இங்கே அவனாசி தீக்கியோடத்துக்கு தண்ணி கொண்டு விட்டுருக்கிறாரு. அதுபோக டிஎம்கே மாதிரி தகுதி இருக்கிறவங்களுக்கு, தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் எங்கள் ஐயா அப்படி சொல்ல மாட்டார். செஞ்சால் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் செய்வார். அதனால எனக்கு ரெட்டலை ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்ட காலத்துலேருந்து டிஎம்கே தாங்க. கலைஞர் இருக்குதுன்னு கலைஞர் போட்டோங்க. இப்போ ஸ்டாலின் போட்டுக்கிறோம். ஸ்டாலின் ஐயா தான் வந்துட்டுங்க. இப்போ மகளிர் விடியல் பயணம் கொண்டு வந்திருக்காரு, மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்திருக்காரு, வயசானவங்களுக்கு தாயுமானவன்கிற ரேஷன் கடையில் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. அதனால எங்களோட ஓட்டு அவருக்கு தான். ஏன்னா மக்களுக்கு இது மாசமான பணம் அதுக்கு வந்துடுதுங்க. வீடு தேடி அம்மாயிகள்லாம் உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேடி ரேஷன் பொருள் வந்துடுது. அதனால அவருக்கு போடலான்ட்டு. ஏன்னா மாசமான அவங்க 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் மறுபடியும் பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது. அப்புறம் சலுகைகளாக இருக்குது. இவங்களே 2 பேரும் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, ஒரு 5000 பணம் கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதனால போடுவோம். இப்போ நிறைய பெண்களுக்கு நிறைய உதவியெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்க.
குழுவெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு மாசமான 1000 ரூபா போடுறாங்க. அதனால அவர் நிறைய செஞ்சிருக்கிறார் மக்களுக்காக, இன்னும் நிறைய செய்வார். பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் தினசரி குழந்தைகளுக்கு சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை போட்டிருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா. இதை விட்டுட்டு நாம வேற யாருக்கும் போக முடியாது. அவர் வந்தாச்சும் நல்லது நடக்கும்ன்ட்டு இத்தனை வருஷம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் நல்லது பண்ணல. அவங்களாச்சும் வந்து நல்லது. காரணம் அவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு சாலை பணியெல்லாம் இருந்து வேலை வாங்கி கொடுத்தாங்க. அதுவாக 10,000 பேர்த்துக்கு வந்து வேலை போய் மறுபடியும் அவங்க வந்து வேலை வாங்கி கொடுத்தாங்க. நிறையா இது கொடுத்தாங்க, அதாவது வரவு இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் 71 பேர்த்துக்கு மறுபடியும் வேலை போட்டாங்க இறந்தவங்களுக்கு. அதுபோக வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து அதுக்கு ஓட்டு போடுறோம். இல்லை, அவர் வந்து ஏதாவது மாற்றம் இருக்கும். காரணம்லாம் ஆட்சி நல்லா இருக்குதுங்க. மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உதவி செஞ்சாருங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் நல்லா இலவசமெல்லாம் கொடுத்துருந்தாருங்க. அதனால் டிஎம்கே போடலாம். இது அதில் இது மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது. ஒன்றும் நிலையான ஆள் இல்லை, நிலையா இருக்கிறது இல்லை. இது அப்படி இல்லை, ஒரு நிலையா இருக்குது, நிலையான ஆட்சி. அதில் பாதி போகுது, இதில் பாதி போகுது, மாற்றி மாற்றி கசமாக கிடக்குது. இதில் அப்படி இல்லை, கலைஞர்லேருந்து மகன் அப்படி மாதிரி வந்துட்டே இருக்குது. ஒரே இது புதுசாக வந்திருக்காருல அதுக்காக. என்ன காரணம்னா பெண்களுக்கு தான் பாதுகாப்பே இல்லை. பச்சை குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்குமே எல்லாமே இதுதான். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதே இல்லை. டிஎம்கே கண்டுக்கவே இல்லை. இப்போது தூத்துக்குடியில் கூட ஒரு +2 மாணவி அது கண்டுக்கவே இல்லை. இப்போதான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா புதுசாக தலைவர் யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரு நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு இருக்குது. அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியுங்க. நாம் எதுவுமே கொடுக்காத இருந்தோம்னா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே விலைவாசி. இப்போ பார்த்து மோடி அப்பாவே வந்து அவரே சிரமப்படுறாரு. கேஸுக்கு சிரமப்படுற கொடுக்க முடியாது. இவர் வந்து போட்டு கொடுக்க போகிறது இல்லைங்க. மத்திய அரசு கொடுத்தா தான் விஜயே கொடுக்க முடியுங்க. இருந்தாலும் விஜய்க்கு இங்கே வந்து திமுகவுமே சரியில்லை. ரெண்டுமே சரியில்லை. உண்மையான எதுக்காக ஏன்னா என் பேர் வந்து வெள்ளிங்கிறீங்க. மற்ற ஜாதி கட்சி அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாயிரும். இந்த கட்சி நல்லா இருக்குதுங்க. ரெண்டு சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர்த்துக்கு பிடிக்கும். நம்மளுக்கு இந்த கட்சி அந்த ஆட்சி அருமையாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.